தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சிஸ்டர் சோஃபியா பென்னி பேசுகிறாங்க. மார்க் 16:16 ஒரு வசனத்தை சொல்கிறாங்க. அது என்னன்னு கேட்பாங்க. நம்ம விசுவாச கிரியையில காட்டும்போது தேவன் அதை வாய்க்க பண்ணுகிறார். தேவஜனமே, விசுவாசம் அப்படிங்கிறது எப்படி பொன் அக்கினியில சோதிக்கப்படுமோ, நம்ம விசுவாசம் கூட உபத்திரவத்துல தான் தெரியும். உபத்திரம் வருதா, பிரச்சனை வருதா, பாடு வருதா, தேவனை விட்டு விலகுவது சாத்தியமில்லை. தேவனுடைய சமூகத்தில் விசுவாசத்தை பிடித்து கொள்ளுங்க. அப்போதான் எல்லா ஆசீர்வாதங்களையும் பார்க்க முடியும். இந்த விசுவாசத்தினால நம்ம பெறக்கூடிய ஆசீர்வாதங்கள் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த விசுவாசம் இருந்தாதான் நமக்கு ரட்சிப்பே கிடைக்கும். மார்க் புஸ்தகம் 16:16 வாசிங்க. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். உலக பிரகாரமான ஆசீர்வாதம் மட்டும் இல்ல, நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதமாகிய ரட்சிப்பே. நமக்கு விசுவாசம் இருந்தால் தான் நம்ம ரட்சிக்கப்பட முடியும், பரலோகம் போக முடியும். விசுவாசம் உள்ளவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவன் ஆக்கினைக்கு தீர்க்கப்படுவான் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. இப்போ இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, எல்லோருமே வாழ்ந்துங்கிறோம். இந்த விசுவாசத்தால் எல்லாம் நடக்கும். விசுவாசம் என்ன, ஒரு நம்பிக்கைன்னு வச்சுங்களேன். நம்மனால வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். இந்த வாழ்க்கையை முதலில் நாம் நம்ப வேண்டும். நம்முடைய வாழ்க்கை, நமக்காக கொடுக்கப்பட்ட வாழ்க்கை, இந்த வாழ்க்கையிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடமைகள் என்ன அப்படின்னு நம்ம அலசி ஆராய்ந்து அதை நம்ப வேண்டும். இந்த விசுவாசம் என்பது இந்த உலகத்திலே என்னென்ன நடக்குது அதெல்லாம் நம்ம விசுவாசிக்கணும். நமக்கு நன்மையானதை முதல்ல விசுவாசிக்கணும். நமக்கு நன்மையானது, இது நமக்கு நன்மை செய்யும் அப்படின்றது நம்ம விசுவாசிக்கணும். அதை விட்டுட்டு தேவனுடைய சமூகத்தில் வந்தால் தான் விசுவாசம். அந்த விசுவாசன்றதுக்கு ரட்சிப்பு, ஆக்கினை தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு அர்த்த புரியாத விஷயத்த சொல்லிட்டு போயிட்டு இருக்கக்கூடாது. இந்த உலகத்தில் பயன்படுற மாதிரி இந்த விசுவாசம் என்ற வார்த்தை இந்த வேதத்தில் ஏன் எழுதி வச்சிருக்காங்க? இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் என்ன சொல்லுது, நம்முடைய வாழ்க்கை குறித்து என்ன சொல்லுது, நம்ம ஆலோசி ஆராயணும். இந்த விசுவாசம் என்பது ஒரு ரட்சிப்பு, அதுக்கப்புறம் ஆக்கினை தீர்ப்பு. இப்போ ஒரு கல்வின்னு எடுத்துங்களேன். இந்த கல்வியை நாம் பெற்றுக்கொண்டால் ரட்சிப்பு. இந்த கல்வி இல்லைன்னா கஷ்டம். ஆக்கினை தீர்ப்பு என்னங்க? இதான் வேதனை, வலி, துக்கம், இதெல்லாம் இதான் வந்து ஆக்கினை வேண்டது. கல்வி ஒரு நல்ல விஷயம். அதை நாம் விசுவாசித்து நம்பி அதை பெற்றுக்கொண்டால், ஏற்றுக்கொண்டால் நாம் ரட்சிக்கப்படுறோம். ஏன்னா ஆபத்திலிருந்து காக்கப்படுறோம். எந்த பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழலாம். இந்த உலகத்தில் வாழறதுக்கு தான் அந்த வழியை சொல்லியுது இந்த வேதத்தில். அதை விட்டுட்டு நம்ம இந்த உலகத்தில் செய்கிறதெல்லாம் நம்ம அறகுறையாக செஞ்சுக்கினேன், அதில் தோல்வி அடைஞ்சிக்கினேன் இருந்தோம்னா என்ன வருது? அதனால் முதல்ல நாம் நம்முடைய வாழ்க்கையை நம்பணும். முதல்ல நம்மை நான் நம்ப வேண்டும். அதுக்கப்புறம் இந்த உலக வழக்கங்களை நாம் சரியாக செய்ய வேண்டும். அந்தந்த பருவத்திலே நாம் செய்கின்ற வேலைகளை சரியாக செய்ய வேண்டும். அதை விசுவாசிக்க வேண்டும். இந்த கல்வி நம்மளை காப்பாற்றும், இது நம்மளை வழிநடத்தும், நம்மளை போஷிக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம நம்பணும். இது மனிதனுக்கு உதவியாக இருக்கும், நமக்கு இது உதவியாக இருக்கும் நம்பணும். அப்போ தான் வாழ்க்கை. இதெல்லாம் நம்ம நம்பி இதெல்லாம் நாடாத, அதை ஒரு சாத்தா, கல்வி ஒரு சாத்தா, கல்வி ஒரு பிசாசு, கல்வி உன்னை பரலோகம் கொண்டு போகாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா என்ன ஆகுது பாருங்க. இது ஒரு பகுத்தறிவு இல்லாத விஷயம், அறிவீனமான விஷயம் இந்த நினப்பெல்லாம். அதனால் இந்த வழக்கமான நாம் இந்த உலகத்திலே செய்கின்ற வழக்கமான வேலைகளை, ஒரு அன்றாட வேலைகளை நாம் சரியாக செஞ்சால் வாழ்க்கையில் வெற்றி. அந்த வெற்றி பெற வேண்டும் என்பதை தான் நம்ம விசுவாசமாக இங்கே எழுதி வச்சுக்குது. இது விசுவாசன்றது சும்மா காதலை கேட்டுட்டு போகிறது கிடையாது. ஏன்னா அதனால் நாம் இந்த உலகத்திலே என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும், அதை சிந்திக்க வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும். அதை தான் இங்கே எழுதி வச்சுக்குது. இந்த பைபிள் வந்து நாம் உயிரோடு இருக்கும் வரைக்கும் நமக்கும், நாம் மறித்த பிறகு நாம் நம்முடைய சந்ததிக்கும் பயன்படுறதுக்காக தான் இது எழுதி வச்சுக்குது. இந்த உலகத்தை நாம் வெறுத்துட்டு இந்த வாழ்க்கை, இந்த நடைமுறை வாழ்க்கையை செய்கிறதெல்லாம் நம்ம சரியாக செஞ்சாத இருக்கணும் அப்படின்றது ஒரு பக்தி கிடையாது. பக்தி என்பது நமக்கு பயன்படக்கூடிய வகையிலாக நம்பி அதை நாம் பெற்றுக்கொள்ளும் வழியை நாடி தேடி அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது மேலே இப்போ கல்வின்னா அதனால சாதாரணமாக வந்துடாது.
ஏன்னா சாதாரணமாக நமக்கு அந்த கல்வி நம்ம மண்டையில் ஏறிடாது, நம்ம கையால் ஒரு எழுத்து எழுதிட முடியாது. ஒரே ஒரு எழுத்து நம்ம பழகிறதுக்கு எவ்வளோ போராட்டங்களை போராடுறோம். டீச்சர் ஒரு பக்கம் சரியாக எழுதுறா, அப்போ வீட்டில் ஒரு பக்கம் நல்லா எழுதுறா, அழகாக எழுதுறா, இப்படியெல்லாம் இப்படி எழுது அப்படி எழுதுன்னு சொல்லி கொடுத்து ஒவ்வொரு எழுத்தையும் நம்ம போராடி பெற்றுக்கொள்ள வேண்டியது இந்த காலத்தில் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது வாழ்க்கை என்பது ஒரு நம்ம நினைக்கிற இவங்க போதகர்கள் பாஸ்டர்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ஜீபும்பா விஷயம் கிடையாது. இந்த பைபிள்ன்றது ஒரு ஜீபும்பா புத்தகம் கிடையாது. இந்த வசனங்கள் வந்து இந்த நடைமுறை வாழ்க்கைக்கும் நாம் உயிரோடு இருக்கிற வாழ்க்கைக்கும் அடுத்த தலைமுறைக்கு தான் இந்த வசனத்தை எழுதி வச்சுக்கிறீங்க. அதனால் பூலோகத்துக்குரிய ஆசீர்வாதம் இருக்குது, அது மேலோகத்திற்குரிய ஆசீர்வாதம்னு சொல்லிட்டு நம்ம பரலோகத்துக்கு போயிடக்கூடாது. பரலோகம் செத்தவுடனே நம்ம பரலோகம் போயிடுவோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஏன் இந்த சோஃபியா சொல்கிற மாதிரி இவங்க பிரசங்கத்தை கேட்டால் இப்படி தான் மைண்டு போயிடுது. இந்த பைபிளானது நடைமுறை வாழ்க்கையும் நாம் வாழும் காலங்களே நமக்குரிய வாழ்க்கையையும் நம்முடைய சந்ததிகளுக்குரிய வாழ்க்கையை தான் இந்த வசனத்தில் மறைச்சு வச்சிருக்குது. அந்த ரகசியங்களை நாம் புரிந்து கொண்டு வாழ்ந்தாதான் ரட்சிப்பு, நல்ல சந்தோஷம், சமாதானம், ஆக்கினையிலேருந்து, கஷ்டத்திலேருந்து, வறுமையிலேருந்து எல்லாத்தையும் நம்ம விடுபட முடியும். இந்த வாழ்க்கையை விசுவாசிக்கும், அப்போதான் விடுதலை. அப்படி இதை எழுதி வச்சுக்கிற வேதத்தை நம்ம திருப்பி திருப்பி படிக்கிறதுல இங்கே பிரயோஜனம் கிடையாது. இந்த விசுவாசன்ற நம்ம உருவாக்கின இறைவனை பற்றி திருப்பி திருப்பி படிக்கிறதுல நமக்கு பிரயோஜனம் கிடையாது. அந்த உருவாக்கின மனிதனுக்கு இந்த உலகத்தில் என்ன கடமைகள் இருக்கிறது என்று உணர்த்தது இந்த வேதம். அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். மணிக்கணக்கில் அந்த பைபிளை திருப்பி திருப்பி பற்றிட்டு சர்ச்சாக போயிட்டு பிரசங்கம் கேட்கறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. நாம் அன்றாட செய்ய வேண்டிய வேலைகளை செய்தால் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம்னா எதுவுமே இல்லாத இருக்கிறது ஆசீர்வாதம் கிடையாது. ஏன்னா இந்த பூமிக்குரியவர்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பூமிக்குரியவர்கள் எல்லாம் என்ன, வீடு ஆஸ்தி எல்லாம் வந்து சும்மா வந்துடாது, போராடி பெற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசத்தை போராடி பெற்றுக்கொள்கின்ற மாதிரி விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டுமான் அப்படின்னு சொல்கிற மாதிரி நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியதை காத்து கொள்ள வேண்டும். அதுதான் இங்கே நாம் செய்ய வேண்டிய வேலை. பைபிள் அதை தான் செய்ய சொல்லுது. அதை விட்டுட்டு நான் மேலோகத்தில் போகிறேன், பரலோகத்தில் ஒரு இடம் கிடைக்கும் நான் விசுவாசிக்கிறேன், நான் சியோனில் இருப்பேன் விசுவாசிக்கிறேன், நான் எருசலேமில் போனேன்னு நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னா அதில் பிரயோஜனம் கிடையாது. அதனால் இந்த உலக வாழ்க்கையை நாம் வறுமையின்றி, வியாதியின்றி, பணப்பற்றாக்குறை இல்லாமல் வாழ வேண்டும் என்பதற்காகவே உருவாக்கப்பட்டது இந்த பைபிள். அது சொல்றதெல்லாம் இதுதான். மனிதர் இங்கே நிம்மதியாக அழாத அழுகையும் கண்ணீரமா தெரியாத சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழும், பற்றாக்குறை இல்லாத வாழ்க்கை வாழும். அதுக்காக தான் இந்த பைபிளில் எவ்வளோ விஷயம் எழுதிச்சு. இது எவ்வளோ பெரிய பைபிள், இத்தனை எழுத்துக்கள், இத்தனை வசனங்கள், இந்த வாக்கியங்கள், இப்படியெல்லாம் அதெல்லாம் வந்து பயன்பாடாக போகக்கூடாது. இந்த மாதிரி சிஸ்டர் சோபியா பென்னி சொல்கிற மாதிரி இவங்க ஒரு உதவாத அர்த்தத்தை தான் இந்த பைபிளில் சொல்கிறாங்க. வாழ்க்கைக்கு உதவுற அர்த்தம் ஒன்று கிடையாது. இந்த உதவுற அர்த்தத்தை கூட அவங்க உதவாத அர்த்தத்தை மாற்றி சொல்லி அவங்களுக்கு சுயநலமான ஒரு விளக்கத்தை கொடுப்பாங்க. அதனால் நாம் வந்து இந்த பகுத்தறிவோடு நம்ம சிந்திக்கும் போது இந்த பைபிள் புரியும். நம்முடைய வாழ்க்கையை மையமாக வச்சு, நம்முடைய கஷ்டத்தை வறுமையை மையமாக வச்சு இந்த வேத வசனங்களை ஆராயும் போது, இந்த சமுதாயத்தை மையமாக வச்சு இந்த சத்தியத்தில் நம்ம புரிந்து கொள்ளும் போது தான் இங்கே அதனுடைய உண்மைகள் வெளியே வருது. அதனால் நாம் இந்த உலகத்தில் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது இந்த பைபிள். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.